விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் சென்சார் சிக்கல் காரணமாக எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்றதே தெரியாமல் இருக்கு. வினோத் இயக்கத்துல உருவாகியுள்ள இந்த படத்திற்கு இன்னமுமே தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாமல் இருக்கு. இதனால படத்துடைய ரிலீஸ் இன்னமுமே முடிவு செய்யப்படாமல் இருப்பதால ரசிகர்கள் கடுமையான அதிருப்தியிலுமே இருக்காங்க. இந்த நிலையில ஜனநாயகன் வெளியீடு பற்றி ஹாப்பியான தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. வினோத் சார் இயக்கத்துல உருவாகியுள்ள நம்ம விஜய் சாருடைய ஜனநாயகன் படத்தை பொங்கலை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி ரிலீஸ் செய்வதற்கு பிளானுமே போட்டிருந்தாங்க. தொடர் விடுமுறை டார்கெட் பண்ணி இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா படத்திற்கு சென்சார் கிடைக்காத காரணத்தினால நீதிமன்றத்தை படக்குழு அணுகுனாங்க. உயர் நீதிமன்றத்துல சாதகமாக தீர்ப்பு கிடைக்காத காரணத்தினால உச்ச நீதிமன்றத்திற்கு படக்குழு போனாங்க. அங்க இந்த வழக்குல தலையிட விருப்பம் இல்ல அப்படின்னு தெரிவித்து உயர் நீதிமன்றத்திற்கே ஜனநாயகன் சென்சார் வழக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இதனடுத்து சில தினங்களுக்கு முன்பாக இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போது ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக யுபிஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படின்னு தனி நீதிபதி அளித்த உத்தரவு ரத்துமே செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து வழக்கு விசாரணை நடத்த உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால ஜனநாயகன் ரிலீஸ்ல மீண்டுமே சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாக தளபதி ரசிகர்கள் கடும் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இந்த நிலையில இந்த படத்துடைய வெளியீடு குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் பிப்ரவரி 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதற்கான தேதியுமே படக்குழு குறித்து விட்டதாகவும் கிட்டத்தட்ட சென்சார் பிரச்சனைகள் அனைத்துமே முடிந்து விட்டதாகவுமே சொல்லப்படுது. சென்சார் குழுவினர் சொன்ன அத்தனை கட்களையுமே ஜனநாயகன் படக்குழு நீக்கிட்டாங்களா. சோ திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகும் போது படம் கட் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகும். ஆனால் ஓடிடில அன்கட் வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுல படக்குழு உறுதியாகவுமே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்களுடைய படங்களை தாண்டி அவருடைய அரசியலை எதிர்நோக்கி தான் ரசிகர்களுடைய பார்வையுமே இருந்துட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சமீபத்துல தாவேகா கட்சி மிகப்பெரிய கட்சி ஒன்றுடன் இணைய போவதாக சொல்லப்பட்டது. அந்த கட்சி நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக தான் அப்படின்ற தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 2 நாட்கள்ல வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.